வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பேட்ரி சார்ஜரை பற்றின ஒரு ரிவ்யூ தான். இது எந்த ப்ரொமோஷன் கிடையாது. நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ அதை தான் ஒரு ரிவ்யூவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிக்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ரி சார்ஜர். பழைய சார்ஜர் என்னாச்சுன்னு தானே கேட்குறீங்க. ஸோ தெரியாமல் 2 வயர் பாசிட்டிவ் நெகட்டிவ் டச் ஆகி பஸ்ட் ஆயிருச்சு. பேட்டரிக்கு ஒன்றும் ஆகலை, சார்ஜர் வந்து வெடிச்சிருச்சு. அதை வந்து ரெடி பண்ண முடியாத அளவுக்கு கண்டிஷனுக்கு போயிருச்சு. ஸோ நான் வந்து இப்போ கிக்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து 6 ஆம்ஸ் வரைக்கும். அதே மாதிரி இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே டெத்தாக இருக்கக்கூடிய பேட்டரியை கூட இது மூலமாக ரெக்கவர் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ரிசல்ட் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். ஜஸ்ட் இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சொல்லிட்டு எந்த ஸ்பெஷலுமே இல்லை. அப்படியே பாக்ஸில் மேலே கவரை போட்டு ஒட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ள கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பேக்கிங் சொல்லி ரேப்பெல்லாம் பண்ணி பபுள் கவர்லாம் போட்டிருப்பாங்க. இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே வந்திருக்கு. பேட்டரி சார்ஜரை பொறுத்த வரைக்கும் நல்ல சைஸ் பெருசாக நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா வந்து சைஸ் பாருங்கள், நல்லாவே பெருசாக இருக்குது. நான் சிலது பிக்சரில் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், நேரில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் நல்லா ப்ராடாக நல்ல குவாலிட்டியும் பிவிசி மெட்டீரியல் நல்லாவே ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஆம்ஸ்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆம்ஸ் போட்டிருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது. பட் 6 ஆம்ஸ் வரைக்கும் நல்லாவே சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உள்ளே வந்து ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலுமே அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்தெந்த மோட்ஸ் எப்படி சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயிலை வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற பேட்டரி எல்லாமே உங்களால் சார்ஜ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 இயர்ஸ் இல்லை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நம்ம வண்டி இதுக்கு முன்னாடி 4 மந்த்து ஸ்டார்ட் பண்ணாமல் தான் எடுத்தோம். அந்த மாதிரிக்கு ஃபுல் பேட்டரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆனதை கூட உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்காக ரொம்ப பழைய 5 வருஷம் 10 வருஷம் பேட்டரியை பண்ண முடியாது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பு கிளிப்பு எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த சைடு இருக்கக்கூடிய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மீடியமாக வச்சிங்கன்னா தரையில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒயரே பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த செட்டப்பு. அப்படியே கேட்லாக்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மோட்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணணும், உங்கள் பேட்டரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து அந்த எந்த மோட்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இண்டிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுன்னு போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட டெம்பரேச்சர் காட்டுதுங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்டரி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியுது. நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம லேட்டஸ்ட்டாக சிம்பாவில் லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண பேட்டரி. இது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேட்டரி. கடைசியாக இந்த பச்சை கலர் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இது சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் புதுசாக வாங்கியிருந்தோம். அதே மாதிரிக்கு இது வந்து ஸ்பெண்டரோட பேட்டரி. ஸோ ஸ்பெண்டர் பேட்டரி தான் இப்போதைக்கு சார்ஜ் பண்ணணும். இது வந்து நம்ம ஷாப்பில் இதுதான் பழைய சார்ஜருங்க. நான் வச்சுருந்த பழைய சார்ஜர். உண்மையிலே இது ஒரு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். 600 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தேன். கண்டிஷன் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எந்த லெவலில் டேமேஜ் ஆனாலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. பட் 1.5 ஆம்ஸ் தான் சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதை பற்றின ரிவ்யூ வீடியோவும் போட்டிருப்பேன். மேலே லிங்க்கில் வரும், செக் பண்ணி பாருங்கள், ஐயில் கொடுக்குறேன். ஸோ இந்த பேட்டரியும் ஃபுல் டெத்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது ஒர்க் ஆகாது. இது நம்ம சிம்பிளாக இப்போ ரீசெண்டாக வாங்கின பேட்டரி ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த 2 பச்சை பேட்டரியும் இப்போ நம்ம செக் பண்ணி இந்த 3 பேட்டரி செக் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ப்ளூ கலர் வந்து ஃபுல்லாகவே டெத்து. ஸோ இது 2மே இப்போதைக்கு தேவையில்லை. இந்த 3 பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணி என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பாவில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி கரண்ட்டாக ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இதை ப்ளக் பண்ணுறப்ப உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து லைன் காட்டுது 32 டிகிரி 6 வோல்ட் கிட்ட இருக்கிற மாதிரி காட்டுது. ஒரு அளவுக்கு இதில் சார்ஜ் இருக்குது. இதில் வந்து சொன்னேன் அந்த டெம்பரேச்சர் காட்டும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 32 அப்படிங்கிறது மாதிரி காட்டுது. ஸோ டெம்பரேச்சர் காட்டுறது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதிலே கார், அதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபுல் டெத்தாக இருக்கிற பேட்டரியை நீங்கள் இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது. ரெக்வரிங்கிற ஆப்ஷனில் தான் வைக்கணும். அடுத்ததாக இந்த ஒரு பழைய பேட்டரி, இது ஒரு பேஷன் ப்ரோவோட பேட்டரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெத்து. அதே மாதிரி இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். எந்த டிஸ்பிளேல எந்த வித இண்டிகேஷன் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேட்டரி. ஸோ இது வந்து ஆகாது. இதை நம்ம பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அடுத்ததாக இது ஸ்பெண்டர் பேட்டரி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ஒர்க்கிங்கில் இருந்தது இடையில. இந்த பேட்டரியை தான் நம்ம சேலஞ்சிங்காக எடுத்து இப்போ வந்து சார்ஜ் பண்ணி ஃபைனலாக அதை ஒரு லைட் ஏரியா வச்சு காட்ட போகிறோம். ஸோ சுவிட்சை போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுன்னு காட்டும். நீங்கள் ரெக்வரி மோடுக்கு வந்தால் மட்டும்தான் அது என்னங்கிறது தெளிவாக காட்டும். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இதில் பின்னாடி ஃபேன் இருக்குங்க. நான் இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டாலும் உங்களால் இது பண்ண முடியும். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 மணி ஆச்சு. நம்ம ஃபைனலாக ரிசல்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. எதுக்கு இது காட்டுறேன் அப்படின்னா, நீங்க நார்மலா குடுத்தீங்கன்னா, இப்போ 80% சார்ஜ் ஏறிடுச்சு. அந்த ஃபுல் டெத்தா இருந்த பேட்டரி 80% வரைக்கும் சார்ஜ் ஏறிடுச்சு. நீங்க நார்மல் மோட்ல வச்சு ஸ்விட்ச போட்டிங்கன்னா, பேட்டரி ஃபுல்லுன்னு தான் காட்டும். இப்போ கார்ல இருக்கு. இப்போ மோட்டார் சைக்கிள்ல வச்சீங்கனாலும் ஃபுல்லுன்னு தான் காட்டும். பட் நீங்க இந்த மாரி டெத் பேட்டரிய இந்த மோட்ஸ்ல வைக்கக்கூடாது. லாஸ்ட்டா ஒண்ணு இருக்கு பாருங்க, ரெக்கவரின்னு சொல்லிட்டு. இதில வச்சு தான் ஆப்பரேட் பண்ணணும். இப்போ பண்றப்பயே காட்டுறேன் பாருங்க. இதில வந்து இப்போ 40% ஃபுல்லாவே சார்ஜ் ஏறிடுச்சு. ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த சைடில் ஒரு மாதிரி இது போகுது பாருங்கள். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் ஏறிச்சு டெம்பரேச்சரை வச்சு உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஜூம் பண்ணுறப்ப காட்டுறேன். லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் இப்போ ஏறுற மாதிரி காட்டுது. அதாவது 40 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நம்ம மொபைல் பேட்டரியில் ஏறுற மாதிரியே தான். ஜூம் போகிறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதிலே 20, 40, 60, 80 அப்படின்னு பர்சன்டேஜ் போட்டிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே தான் ஆகுது பாருங்கள். 40, 60, 80, 100. 40, 60, 80, 100. ஸோ அப்போ 40ங்கிறது ஏறிடுச்சு. இப்போ பாதி சார்ஜ் ஏறுறப்ப எடுத்த வீடியோ இது. ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காட்டு. இப்போ லைட்டாக கொஞ்சம் போட்டோன்னே ஃபுல் சார்ஜ் இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டை காட்டும்போது 80 இருக்கிற மாதிரி காட்டுச்சு. ஸோ இது வந்து உண்மையிலே சார்ஜ் ஏறுது. ஃபுல்லாக டெத்தான பேட்டரி நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேட்டரி எடுத்து ஒர்க் பண்ணுறோம். ஸ்பெண்டர் அதிகமாக எடுக்கிறது இல்லைங்கிறதுனால. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மோட்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் எதில் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக கார் பேட்டரிக்கெலாம் நீங்கள் வந்து அந்த காருன்னு இருக்கிறதும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் சைக்கிளுக்கு சார்ஜ் நல்லா இருக்குது, லைட்டாக தான் சார்ஜ் ஏற்றணும்னா அந்த மோட்டார் சைக்கிள் மோட்ஸில் வச்சிங்கனாலே 12 வோல்ட் அந்த மாதிரி காட்டும். அதில் வச்சிங்கன்னா ஒர்க் ஆகும். ஃபுல்லாக டெத்தானது நீங்கள் எந்த மோட்ஸில் வச்சாலும் ஃபுல்லுன்னு காட்டும். நீங்கள் ரெக்கவரி மோடு வச்சா மட்டும்தான் சார்ஜ் ஏறும். ஸோ இந்த மாதிரிக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு ரெக்கவரி மோட்லேயே வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஹவர்ஸில் ஏறும். இன்னும் டெத்தாக இருந்தால் 8 ஹவர்ஸ் ஆகும். இல்லை ரொம்ப ஏறணுன்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் கூட எடுத்துக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் ஃபேன் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக கூட போட்டுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 ஹவர்ஸ் போட்டு ஆஃப் பண்ணி ரெஸ்ட் வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுங்கள். டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், வோல்டேஜ், அப்புறம் கரண்ட் எவ்வளோ ஆம்ப்ஸ் வருது அப்படிங்கிறது ஃபுல்லாக நான் காட்டுறது. ரிப்பேராக இருந்தால் அந்த PUL அப்படிங்கிற பல்ஸ் மோடு, அப்புறம் ஷடவுன் ஆனுக்கு ஆஃப், இதை வந்து ஆட்டோ கட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கட் ஆகும்னு போட்டிருக்கு. MRP பொறுத்த வரைக்கும் 5000 ரூபா வரைக்கும் வருது. ஸோ நம்ம எடுத்தது 1250, அதாவது 1300 ரேஞ்சு. ஸோ இப்போ ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. கரெக்டாக 1 மணிக்கு சார்ஜ் போட்டோம். 5 மணி வரைக்கும் நம்ம சார்ஜ் எடுத்து என்ன அவுட்புட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 வோல்ட் கிட்ட காட்டுது. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், 80%. ஸோ அந்த வீடியோ அதுக்கப்புறம் எடுத்தது. தெளிவாக புரியணுங்கிறதுக்காக அந்த கிளிப்பை ஃபஸ்ட்டாக போட்டு இந்த கிளிப்பை பின்னாடி போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் டெத் ஆன மாதிரி காட்டுது. நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து 80% கிட்ட ஏறி 40% கான்ஸ்டன்ட்டாக ஏறி இருந்தது இல்லைங்களா? அந்த 5 ஹவர்ஸில் 40%ங்கிறது கன்ஃபார்மாக ஏறி இருந்தது. பட் இன்னும் டைம் தேவைப்படும். அடுத்த நாள் போட்டுக்கலாம். இப்போ 11 வோல்ட்டுங்கிறது இதில் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் வந்து பேட்டரியை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரியை வச்சு ஒரு பல்பை எரிய வச்சு காட்டுறோம். ஒர்க் அவுட் ஆச்சா என்ன அப்படிங்கிறது. ஸோ ப்ளக் பண்ணியாச்சு. நம்ம ஷாப்பில் வந்து ஒரு லைட் ஒன்று எடுத்திருக்கேன். 40 வாட்ஸ் லைட் வரும். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதா என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ வந்து இது வந்து லோ பீமில் 20 வாட்ஸ் ஒர்க் ஆகுது. பல்பு பாருங்கள், பவர் நல்லா டீசெண்டாகவே எரியுது. ஹை பீமில் 40 வாட்ஸ்லேயே ஒர்க் ஆகுது. ஸோ பேட்டரி சார்ஜர் உண்மையிலே ஒர்த்தாக தான் இருக்குது. ஓவராலாக ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ குவாலிட்டி வைஸில் ரொம்பவே ஹெவியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபேன் இருக்குது. உண்மையிலே ஒரு டெத்தான பேட்டரி எடுத்து தான் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அதுக்காக ரொம்ப பழசு யூஸ் பண்ண முடியாது. பட் உண்மையிலே ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணாத ஒரு பேட்டரி எடுத்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓகே தான். டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துகிட்டோன்னா இதில் வந்து வாரண்ட்டி 2 இயர்ஸ் வாரண்டின்னு போட்டிருந்தாங்க. பட் வாரண்ட்டி கார்டோ வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கான எந்த வித இதுவுமே இதில் இல்லை. வாரண்ட்டி இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை. அது வந்து இன்னும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. பட் அது மட்டும்தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். மேபி ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். வாங்கி கொஞ்சம் நாளில் போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி இது ஓகே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க.